ஹாய் லீகல் ஃபயர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டுக்குள்ளே வருதா வரலையா, அது எந்த ஆர்டிக்கிள் பேஸ் பண்ணி வருது நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஒரு பர்சன் வந்து இறக்குறது வந்து டிக்னிட்டியோடு வந்து இறக்கணுன்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அப்படி இறக்கணுன்னு யாருமே விரும்ப மாட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ரைட் டு டை வித் டிக்னிட்டி வந்து ஆர்டிக்கிள் 21 வச்சுருக்காங்க. எப்படி ஒரு பர்சனுக்கு வந்து வாழ்கிறதுக்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரி அந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப கௌரவமாட்டு இறக்குறதுக்கும் வந்து உரிமை இருக்குது. பிகாஸ் அது எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடெண்ட்டு. இப்போது ஒரு லேடி வந்து ஒரு 3 இயர்ஸ் கிட்ட வந்து கம்ப்ளீட்லி ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்காங்க. ஐ மீன் அந்த பர்சனால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் அவங்களுடைய வந்து ஹியூமன் வேஸ்ட்டு கூட அவங்களோட பையன்தான் வந்து 3 இயர்ஸாக வந்து பார்த்துருக்காங்களே. ஸோ அதை வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களால வந்து உயிர் வாழவே இனி முடியாது, என்ன இருந்தாலும் அவங்களால திரும்ப வரவே முடியாது. அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அப்படி இல்லைன்னா அவங்களோட பசங்கக்கிட்ட வந்து லிவிங் வில்னு ஒன்று வந்து வாங்குறாங்க. அது வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட். அதில் வந்து இந்த மாதிரியெல்லாம் மெடிசன்ஸ் கொடுத்து அவங்களால வந்து திரும்ப உயிரோடு வர முடியாது, நிறைய சஃபிஷியன்ட் காசஸ் எல்லாமே வந்து மெடிக்கல் போர்டெலாம் பார்த்து டாக்டர்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி தான் அந்த பேசிவ் யுத்தன்ஷியா ஒன்று வந்து பண்ணுறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், பேசிவ் யுத்தன்ஷியானா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யுத்தன்ஷியாலே 2 விதம் இருக்குது, ஆக்டிவ் பேசிவ். ஆக்டிவ்னு சொல்கிறது வந்து நம்ம ஒரு விஷ ஊசி போட்டு ஒருத்தங்களை வந்து சாகடிக்கிறது. அதே இதில் வந்து பேசிவ் யுத்தன்ஷியான்னு சொல்கிறது வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் வந்து உயிர் வாழ்வாங்க. லைக் ஆக்சிஜன் மாஸ்க், அந்த ஆக்சிஜன் மாஸ்க் இல்லை அப்படின்னா அவங்க இறந்துடுவாங்க. அப்படி இருக்கும்போது பேசிவ் யுத்தன்ஷியா அந்த மாஸ்க் எடுத்து விட்டால் அவங்க வந்து இறந்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா அந்த பர்சனுக்கான வந்து ரைட் டு டை வித் டிக்னிட்டி. இது பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு டவுட்டு வர்றது வந்து நியாயம்தான். இது வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கேசஸ்லேயே காமன் காஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸு, அப்புறம் 2023 ஒரு கைட்லைன்ஸே கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி கர்நாடகாவில் வந்து ஹிஸ்டோரிக் ஆர்டரே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேரளா, நெக்ஸ்ட் இப்போ கர்நாடகா வந்து ஒரு ஹிஸ்டோரிக் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பேசிவ் யுத்தன்ஷியா பண்ணலாம், ஆனால் வந்து அதில் எந்த ஒரு இல்லீகலான விஷயமும் இருக்கக்கூடாது. மெடிக்கல் போர்டு அதில் வந்து தலையிட்டு டாக்டர்ஸ் எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணி தான் பேசிவ் யுத்தன்ஷியா வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது நமக்கு இன்னொரு டவுட் என்ன வரும் அப்படின்னா, ரைட் டு டை வித் டிக்னிட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிக்கிள் 21 வருது. அதே மாதிரி ரைட் டு டைனா அதில் வந்து இந்த சூசைடும் வருது இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அதில் தான் ஒரு சின்ன செக் வச்சுருக்காங்க. இப்போ ரைட் டு டை வித் டிக்னிட்டி, ஓகே, இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டில் வருது. இதுக்கு முன்னாடி ஐபிசியில் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறவங்கள வந்து 309 படி பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ புதுசாக கொண்டு வந்த பாரதிய நியாய சங்கீதா 2023 யாராச்சும் சூசைட் கமிட் பண்ணால் அவங்களுக்கு வந்து அட்டெம்ப்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது. பிகாஸ் ஆக்சுவலாக அவங்க வந்து மென்டலி ஸ்டேபிளாக இருந்தால் அந்த நபர் வந்து சூசைட் வந்து கமிட் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு கொலாப்ஸ்னால மட்டும்தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கவுன்சிலிங் தான் தேவையே தவிர பனிஷ்மெண்ட் வந்து தேவை கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து என்டர்லியாக டீக்ரிமினலைஸ்டு வந்து பண்ணலை நம்மளுடைய பிஎன்எஸ் 2023. பிகாஸ் செக்ஷன் 226 ஆஃப் பிஎன்எஸ் 2023 பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர், லைக் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து போய் அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த அக்யூஸ்டாட்டு கருதப்படுறாங்க இல்லையா, அந்த ப்ரிசம்ஷனில் இருக்கக்கூடிய பர்சன் வந்து நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணால் நானே என்ன ஷூட் பண்ணிப்பேன், சம்திங் நான் சூசைட் பண்ணிப்பேன் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பப்ளிக் சர்வெண்ட்டு அந்த வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய அஃபிஷியல் டியூட்டியை பண்ண விட மாட்டேங்கிறாங்க இந்த அக்யூஸ்டுன்னு சொல்கிறவர்.
ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து யார் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸரோடைய வேலையை வந்து தடுக்கிறாங்களோ அந்த நபருக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து 1 இயர் வரைக்குமே கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபைன், அது இல்லைன்னா போத் கூட அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். 2 விஷயமும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா கம்யூனிட்டி சர்வீசஸ் பண்ண சொல்லுவாங்க. டிராஃபிக்கை வந்து கிளியர் பண்ணி விடுறது, சாப்பாடுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் இருந்து பார்க்குறது ஒரே விஷயம், இறப்புன்னு சொல்கிறது வந்து எல்லாருக்கும் வரக்கூடியதான் ஒரு சுச்சுவேஷனில். பட் எல்லாருமே வந்து நினைக்கிறது டிக்னிட்டியோடு இறக்கணும் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டருமே வந்து கொடுத்துருக்காங்க, ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய ஆர்டிக்கிள் 21. ஸோ இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். தேங்க்யூ ஸோ மச்.